வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்க்குறது எஸ்ஏ டெக்னோ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோ நாம் இதை பற்றி பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கான விவோ ஐபிஎல் 2021க்கான சிஎஸ்கே விசஸ் பிகே மேட்ச் ப்ரிடிக்ஷன் அனலைசஸ் பிளே ஸ்டாட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். அந்த லிங்க் நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எஸ்ஏ டெக்னோ தமிழ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லோகோ கிடைக்கும். அது மூலமாக கூட நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தினமும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரிடிக்ஷன் ப்ளஸ் ஒரு சூப்பரான டீம்ஸ் தான் ஃபைனல் டீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8வது மேட்ச் நடக்கும்போது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே விசஸ் சென்னை சூப்பர் கிங் விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் தான் மேட்ச் நடக்கும்போது. எங்கே நடக்கும்போதுன்னு பார்த்தீங்கன்னா வான்கே ஸ்டேடியம் மும்பையில் தான் நடக்கும்போது. இந்த ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுண்டரி தான், லைட்டாக ஹிட் பண்ணாலே போதும் 6-4 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் பொறுத்தவரைக்கும் நியூட்ரலான ட்ராக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ட்ராக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் மேட்ச் படி பார்த்தா பேஸ் பாலர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஹெல்ப் தந்து ஒரு அசிஸ்டன்ட் தந்துட்டு ஒரு நல்லாவே நிறையாவே விக்கெட் எடுத்திருந்தாங்க ஃபேஸ் பாலர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 180+ இருந்தது. ப்ரீவியஸ் மேட்ச் பார்த்தா 160+ இருந்தது. இனி மேபி இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேஸ் பாலர்ஸ் தான் நல்லா கொஞ்சம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் வந்து ஃபேஸ் பாலர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டீம் வந்து செட் பண்ணிக்காங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸான ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தலாம். இது பார்த்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 60-75% வந்து நம்ம வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். மற்ற வேறு ஏதாவது டாஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் வேறு ஏதாவது லைன் அப் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டீம் வந்து டெலகிராம் வந்து அப்டேட் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டீம்ஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸியும் ருத்ராஜ் ஜெய்காடும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பண்ணுவாங்க. டூ ப்ளஸிஸ் பற்றி சொல்லணுன்னா போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டக் ஆனார். மேபி போன சீசனில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சீசனில் படி ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வச்சுருந்தாரு, ஒரு நல்ல ஸ்கோர்ஸ் வச்சுருந்தார். மேபி ஃபஸ்ட்டு மேட்ச்னால அவர் கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு 6 ஓவர் நல்லாவே ப்ளே பண்ணிட்டாருன்னா மேபி அவர் பார்த்தோன்னா ஒரு ஃபஸ்ட்டு 6 ஓவருக்கு அப்புறம் நல்லா ப்ளே பண்ணிட்டாருன்னா அடுத்த ஓவரில் அந்த மேட்ச் முழுக்க ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ப்ளே பண்ணலாம். மேபி ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் அசிஸ்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். மேபி ஒரு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா, அதாவது நைட் பேட்டிங் மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்லாம் பவுலிங் நல்லா ஸ்கிட்டாகி நல்லா பேட்டுக்கு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆடிட்டிங் பேட்ஸ்மேன்லாம் நிறையாவே பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் ஐகாட் பற்றி சொல்லணும்னா மேபி போன சீசனில் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜ் இருந்தார். லேட்டராக வந்தாலும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தந்தார். நிறைய பேர்த்துக்கு வந்து கேப்டனாகவும் அவர் வந்து சூஸ் பண்ணாங்க. மேபி ஒரு 2-3 மேட்சஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவரை உங்கள் டீமுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மோயின் அலியும் சுரேஷ் ரெய்னாவும் 1 டவுன் அண்ட் 2 டவுன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளே பண்ணார். மோயின் அலி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் நீங்கள் வந்து கேப்டன்ஸாக பார்த்தீங்கன்னா ஜேலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னு சொன்னோன்னா ஏன்னா இவர் வந்து 1 டவுன் பொசிஷனில் ஆனார். போன மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மேட்ச்சில் ஒரு செம்ம இன்னிங்ஸ் வச்சுருந்தார். ஒரு ஸ்கோர் ப்ளே பண்ணிட்டு தான் போனார். அடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா பற்றி சொல்லணும்னா போன ஒரு கம்பேக் பொசிஷனில் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணி ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவர் வந்து நல்ல இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணி கொடுத்தாரு சிஎஸ்கே டீமுக்கு. அவர் பெரிய ஒரு டாப் ஆர்டர் பிளேஸ்மேனே நீங்கள் வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து கேப்டன்ஷிப்பாக கூட கொடுக்கலாம். போன ஒரு சின்ன மிஸ்டேக்கால் ஒரு ரன் அவுட் ஆகிட்டார். மற்றபடி இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்கெட் எடுத்தது கொஞ்சம் கஷ்டம் தான் சுரேஷ் ரெய்னாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா 3rd டவுனும் 4th டவுன் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 50 ரைடும் அப்புறம் வந்து எம்எஸ் தோனியும் வந்து ப்ளே பண்ணுவாங்க. 50 ரைடு பற்றி சொல்லணும் ஒரு 1-2 ஓவர் நல்லாவே அப்சர்வ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நல்லா ப்ளே பண்ணலாம். மேபி இனிமேல் இந்த மேட்ச்க்கு வந்துன்னா ஒரு 8 o'clock மேலே ஆயிரனால ஒரு 8 o'clock இவர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு 8th ஓவர் முடிவுக்குள்ளே இவர் ப்ளே பண்ணார்னா மேபி ஒரு 12th ஓவர்ஸ் வரைக்கும் இவர் வந்து நல்லா ப்ளே பண்ணலாம். மேபி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார். எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் ஒரு சுச்சுவேஷன் பொறுத்த மாதிரி இவர் வந்து ப்ளே பண்ணலாம். மேபி அப்படி இல்லைனா கூட சாம் கரன் ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக அவங்களுக்கு முன்னாடி கூட இவர் வந்து ப்ளே பண்ணியிருக்கலாம். அது நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா மேபி எப்படி வேணால் மாறலாம், மேலிங் இல்லைன்னு மாறலாம். சாம் கரன் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனும் ஒரு போன இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஒரு 90+ வந்துட்டு போன ப்ரீவியஸ் மேட்ச்சில் ஒரு 17 பாலில் 35+ மேலே அடிச்சிருந்தார். ஒரு சூப்பரான பவுலர், ஆடிட்டிங் பேட்ஸ்மேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இவர் வந்து முன்னாடி மேலிங்கில் ஆடினா கொஞ்சம் நல்லா ஒரு பெட்டராக இருக்கும் சாம் கரனுக்கு. மேபி சாம் கரனோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஜடேஜாவோட கம்பேர் பண்ணும்போது சாம் கரன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரேட்டராக ஆப்ஷன் தான் சொல்ல முடியும்.
நீங்கள் வந்து ஜடேஜா பதிலாக நீங்கள் வந்து சாம் கரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் தரலாம். ஏன் நான் அப்படி சொல்லணும்னா, சாம் கரன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனும் ப்ளஸ் ஒரு 6 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே பவுலிங் போடுற ஒரு பிளேயரு. அதே ஜடேஜா பற்றி சொல்லணும்னா மேபி ஒரு பேட்டிங்கில் ஒரு கம்பேரிட்டிவ் நல்ல ஒரு ஆவரேஜ் தந்தாலும் மேபி ஒரு ஷோல்டரில் லைட்டாக ஒரு இன்ஜுரின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். மேபி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க முடியுமான்னு இவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கிறாரு. போன ப்ரீவியஸ் மேட்சாக அந்த மாதிரி தான் கொஞ்சம் தடுமாறினார் விக்கெட் எடுக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிராவோ, சாவுத்தாவல், தீபக் சஹரை பற்றி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டுவின் பிராவை பற்றி இவர் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்டரில் இருந்தார். மேபி ஆல்ரவுண்டர் கொஞ்சம் அதிகம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ஃபேஸ் பவுலர்ஸ் இவர் கொஞ்சம் 6 ஓவர்ஸ் கிடைக்கிறதுனால இவருக்கு வந்து பவுலரில் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. ஒரு சூப்பரான பவுலர். மேபி ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் சூஸ் பண்ணலே. ஃபஸ்ட்டு வந்து டுவின் பிராவோ தான் பவுலிங் போடார். ஃபஸ்ட்டு 6 ஓவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக விக்கெட் எடுக்கக்கூடிய பேர். மேபி அதுபடி கூட நீங்கள் வந்து இவர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாவுத்தாகர் பொறுத்த வரைக்கும் ஒரு நிறையா ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே கொடுப்பாரு. அதிக ரன்ஸ் கொடுப்பாலும் கொஞ்சம் கடைசியில் ஒரு லென்த்திங் ஷாட் பேட்ஸ்மேன் ஆடுற மாதிரி இவர் அந்த பாலை கொடுத்து கன்ஃபார்மாக ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுக்கிற நல்ல ஒரு இனிஷியலான பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் நல்லாவே தடுமாறினார். மேபி ஸ்பின்னர்ஸ் பிச்சில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கிடைக்கும். மேபி போக இவரை பற்றி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸான ப்ராபபிள் பிளேயிங்னு பார்த்தோம்னா இல்லை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலும் கேஎல் ராகுலும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா ஒரு போன மேட்ச்சில் ஒரு நல்லாவே அசிஸ்டன்ட் நல்லா ஃபெயில் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு பேட்டிங் சாய்ஸ் கிடச்சிது. அது கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்கால் வந்து விக்கெட்லாம் லூஸ் பண்ணி போயிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் பொறுத்தவரைக்கும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். மேபி இந்தியா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஒரு சூப்பராக கம்பேக் கொடுத்துருந்தார். ரன்ஸ்லையும் சரி கேட்ச்லேயும் சரி ஒரு சூப்பரான பிளேயர். ஒரு நிறையா அதிக ஓப்பன் பண்ணுற கூட பிளேயராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் கேப்டன்ஷிப் கூட கொடுக்கலாம் கேஎல் ராகுலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் கெலி, தீபக் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 டவுன் அண்ட் 3 டவுன் பொசிஷனில் ப்ளே பண்ணுவார். கிறிஸ் கெலி பொறுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிறிஸ் கெலிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சேசிங் சூஸ் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா சேசிங் சூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து கிறிஸ் கெலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேப்டனாகவும் நீங்கள் வந்து நல்லாவே கொடுக்கலாம். மேபி அந்தளவுக்கு ஒரு ஆடிட்டின் பேட்ஸ்மேன் கூட. அதே மாதிரி ஓடா கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். மேபி ஒரு 1-2 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ப்ளே பண்ண கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கோலஸ் பூரான் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவர் பேட்டிங் கட்டுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழாக இருக்குது. மேபி இவர் வந்து கொஞ்சம் மேலே இருந்தார்னா ஒரு 17 பாலே ஒரு 58 ரன் அடித்தவர். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனு. ஒரு கம்மி பாலே அதிக ரன்ஸ் வந்து இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணணும்னு நினைப்பார். மேபி ஒரு லாந்த் ஷாட் போய் விக்கெட் லூஸ் பண்ணலாம். மேபி அதை பற்றி நீங்கள் உங்களோட பார்த்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்ல முடியும். இந்தளவுக்கு கூட சான்ஸ் கொடுத்துருக்கல. ஒரு 1 ஓவர் கூட இவர் கொடுத்துருக்கலாம். மேபி அது கூட வந்து தவிர்த்தாங்க. மற்றபடி ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனும் ஒரு பவுலரும் கூட. மேபி ஒரு கேட்ச்லாம் இவர் வந்து நல்லாவே ப்ளே பண்ணார். இவருக்கு வந்து ஆல்ரவுண்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சூப்பராக ஒரு தரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்சன் பொறுத்த வரைக்கும் பிபிஎல்ல பார்த்தோன்னா இது வரைக்கும் ஒரு ஹையஸ்ட் ரெக்கார்டு வச்சுருக்காரு. பிபிஎல்லே இவர் பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷன்ஸில் இருக்கிறாரு விக்கெட் டேக்கிங் பவுலரில். இவர் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பாலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஃபேஸ் பாலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இவரை வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது தஷின் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணலாம்னு கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தது. மேபி இந்த மேட்ச் ப்ளே பண்ணான்னா இவர் கொஞ்சம் அடி வாங்கலாம் இந்த பேட்ஸ்மேன்லாம். அதுக்கு ரன்ஸ் இவர் வந்து விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் தான் விக்கெட் இருக்குன்னு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் இவர். அடுத்து பார்த்தீங்கன்னா மெரிடிட் போன பிபிஎல்ல இந்த பிபிஎல்லையும் வச்சுக்கோங்க. இந்த பிபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு அந்தளவுக்கு இவர் பார்த்தீங்கன்னா விக்கெட் ரெக்கார்டு இல்லை. இந்த ஓல் பிபிஎல்லையுமே கூட ஒரு 10 to 12 விக்கெட்ஸ் தான் எடுத்திருப்பார். மேபி போன மேட்ச் விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் ஜிஎலுக்கு. நீங்கள் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹர்ஷதீப் சிங் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சில் ஒரு சூப்பரான ஒரு பவுலர். போன மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் எடுத்தந்தார். ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார் ஜிஎலுக்கு. அதுக்கேற்ற மாதிரி உங்களை டீம் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப் கேப்டன் சாய்ஸ் படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளசி, கேஎல் ராகுல் நான் வந்து சொல்லுவேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நல்லா ஒரு சேஃபாக பிளேயரு. ஏன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தளவுக்கு கொஞ்சம் ஆர்டர் கொடுத்து ஒரு நல்லா ப்ளே பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஒரு ஃபஸ்ட்டு 6 ஓவர் நல்லா ப்ளே பண்ணிட்டாருன்னா இன்னிங்ஸே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுபடி நீ உங்களோட செட் பண்ணிக்கோங்க கேப்டன் சாய்ஸை. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிளேயர். போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 91+ அடித்தார். மேபி அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் வந்து கேஎல் ராகுலை போகலாம். ஆனால் மஸ்ட் நான் வந்து கேஎல் ராகுல் தான் நான் வந்து கேப்டனாக போடுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா பொறுத்த வரைக்கும் மேபி சுரேஷ் ரெய்னாவும் கிறிஸ் கெயிலும் ஒரே பொசிஷன்ஸில் இருக்கார். இவங்க 2 பேர் பொசிஷன் தான் 1-down பொசிஷன். அதுக்கேற்ற மாதிரி ஒட்டுக்காகவே இருக்கிறாரு. நீங்கள் மேபி கேப்டன் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா 1-down பொசிஷனில் இருக்கிறவங்கள நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இவங்க 2 பேரையும் சூப்பராக நல்லா ஒரு 2 பேருமே ஒரு சூப்பரான ஆக்டிவான இப்போ டாப் ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கேப்டன் சாய்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கி கேப்டன் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் மொயின் அலி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். மொயின் அலி ஏன்னா இவர் வந்து ஒரு செகண்டு ஒரு 1-down பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ப்ளே பண்ணுவார். மேபி போன மேட்ச் மாதிரி ஒரு 36+ அடித்து அதுவும் இல்லாமல் ஒரு பவுலிங் போடுற ஆப்ஷன் இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மேபி ஆல்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து சிஎஸ்கே ஆல்ரவுண்டர்ஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால தான் நான் வந்து மொயின் அலி வந்து ரிஸ்கி சாய்ஸ்ன்னு சொல்கிறேன். மேபி இவர் வந்து விக்கெட் 1-2 விக்கெட் எடுத்தாலும் ப்ளஸ் ஒரு ஸ்கோர் ஒரு நல்ல ஸ்கோர் இவர் வந்து 30 கிட்ட வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேனும். ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஆக்டிவ் இல்லை. மேபி ஒரு ரன் அவுட்டில் வந்து அவுட் ஆகிட்டார், விக்கெட் லாஸ் பண்ணிட்டார். இதில் வந்து ஜேலுக்கு வந்து சூப்பரான ஆப்ஷனாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன் அப்படி இல்லைன்னா ஷாம் கரன். நீங்கள் வந்து ஷாம் கரன் நான் வந்து சூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் நிக்கோலஸ் பூரன் வந்து கீழே கொஞ்சம் 3rd பொசிஷனில் இருக்கனால அவர் இந்த பேட்டிங் ட்ராக்னால கொஞ்சம் கஷ்டம்தான். இவர் வந்து விக்கெட் அதிகமாக லாஸ் பண்ணி வரக்கு. சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுறாரு சிஎஸ்கே டீமில். மேபி இந்த மேட்ச்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நிக்கோலஸ் பூரன் வருது கொஞ்சம் டவுட்டு தான். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து ஷாம் கரன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பேட்ஸ்மேனில் ஒரு நிறைய அதிக பவுலர்லேயே பார்த்தீங்கன்னா அதிக ஷார்ட்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். லென்த்திங்லேயும் சூப்பராக அடிப்பார். மேபி அவருக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் ட்ராக்லேயும் அந்த மாதிரி ஏற்ற மாதிரி பவுலிங் போடுவார் நீங்கள் வந்து நம்பலாம். ஓகே, இந்த மேட்ச்சுக்கான டீம் பார்த்தலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டீம் தான் எடுத்துருக்கேன். கேப்டனாக பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலும், வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா மொயின் அலி நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். மேபி அவருக்கு வந்து ஓவர்ஸ் வர்றதுனால ஆல்ரவுண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஓவர்ஸ் சிஎஸ்கே டீம் கொடுக்கறனால மேபி நான் வந்து 1-2 விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு சொல்லி நான் வந்து வைஸ் கேப்டன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து ஃபேப் டூப்ளசியோ இல்லை நீங்கள் வந்து ரெய்னாவோ அப்படி இல்லைனா கூட நீங்கள் வந்து ஷாம் கரன் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேப்டன் சாய்ஸ் படி நீங்கள் வந்து கேலி கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 5 பேட்ஸ்மேன் நான் வந்து எடுத்திருக்கேன். இவங்கெல்லாம் மயங்க், ஓடா, கேலி எடுத்திருக்கேன். பிகே டீமில் பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே டீமில் பொறுத்த வரைக்கும் நான் ரெய்னாவும் டூப்ளசிஸும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரவுண்டில் பொறுத்த வரைக்கும் நான் ஷாம் கரன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஷாம் கரனும் மொயின் அலியும். ஷாம் கரன் ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார். மேபி வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஷாருக் கான் நீங்கள் வந்து உங்களோட டீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் டீம்ஸ் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷாருக் கான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக கூட உங்களோட அந்த பிளேயருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். பவுலரில் பொறுத்த வரைக்கும் நான் இந்த 2 இம்பார்ட்டண்டான பவுலர் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். மேபி நான் வந்து இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கோட நீங்கள் எடுத்துக்கலாம், அர்ஷதீப் சிங்கோட எடுத்துக்கலாம். மேபி இந்த இடத்துல நான் வந்து ஏன் இவர் எடுத்தேன்னா இவர் வந்து சூப்பரான ஃபேஸ் பவுலர். மேபி இவர் வந்து ஃபேஸ் பவுலர் பொறுத்தனா ஒரு நல்ல விக்கெட்டு கிடைக்கும். ஆனால் நான் வந்து இவர் வந்து எடுத்துருக்கேன். ஷார்தர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஒரு அதிக ரன்ஸ் கன்சிடர் பண்ணாலும் ஒரு நல்ல விக்கெட்ஸ் வந்து எடுத்துறாரு. முகமது ஷமி பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் ஒரு சூப்பரான 2 விக்கெட் எடுத்துட்டு தந்தார். இன்னும் அந்த ஃபார்மில் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய எஸ்எல் டீம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து என்னோடய ஃபைனல் அப்டேட் வந்து நான் வந்து டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறேன்.